கொடநாடு சம்பவத்தில் முதல்வர் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஜிஆர் நகரில் பாஜக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசை, அகிலேஷ் மாயாவதி கூட்டணியின் மூலம் காங்கிரஸ் இல்லாத கூட்டணி உருவாகும் சூழல் உள்ளதாக கூறினார். ராகுல் காந்தி மெகா கூட்டணியை உருவாக்கினாலும் அவரால் நிச்சயமாக பிரதமராக முடியாது எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். அவர் அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக இத்தகைய நிகழ்வுகள் என்னை சுற்றி நிகழ்கிறது என்று சொல்லி இருக்கிறார். ஆக தெளிவான விளக்கம் கொடுக்கட்டும். அது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றம் போவதாகவும் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆக தவறு செய்தவர்கள், தவறான குற்றம் சாட்டப்பவர்களை அவர்கள் எதிர்த்து உயர்நீதிமன்றமும் போகிறார்கள். ஆக எப்படி விசாரணை வருகிறது என்று பார்த்துவிட்டு சொல்லலாம். ஒரு குற்றச்சாட்டு வந்துவிட்டது, இது அரசியல் காரணங்களுக்காக இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை கூட சொல்லலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டை இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது முதலமைச்சரின் கடமை என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காக அவர்கள் குற்றச்சாட்டு சொல்பவர் மீது வழக்கு போடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். பார்ப்போம்.